ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே வந்து ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மார்னிங் ஒரு 5:00லாம் எந்திரிச்சு, எந்திரிச்ச உடனே இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு கடைக்குட்டி இன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பா மங்களூர் போறாரு. ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் அதிகமாவே பேக் பண்ணியாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்காக தான். நான் இப்போ வந்து என் பையன ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணலான்னு வந்து பார்த்தா, இங்க ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தான் டீச்சர்ஸ் பிள்ளைங்கள எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அப்படியே பிரேயர் பண்ணிட்டு கிளம்ப போறாங்க. பிரேயர் பண்ணும்போது பாருங்களேன், நம்ம ஸ்கூல்ல பிரேயர் பண்ண ஞாபகம் வருதா? யாருக்கெல்லாம் அந்த மாரி ஞாபகம் வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நானுமே சின்ன பிள்ளை நெறைய ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேங்க. ஆனா அந்த 10த் படிக்கும்போது மட்டும் மைசூருக்கு 2 டேஸ் ட்ரிப் இருந்துச்சுங்க. அத மட்டும் எங்க வீட்ல அலோ பண்ணவே இல்ல. 2 டேஸ் எப்படி பொம்பள பிள்ளைய தனியா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு இன்னுமே ஒரு சின்ன வருத்தமா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து என் பிள்ளைங்கள எந்த ட்ரிப்புக்குமே கேன்சல் பண்றதே இல்ல. எல்லா ட்ரிப்புக்கும் போய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவேன். லாஸ்ட் வீக் என் சின்ன பொண்ணு மைசூர் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தாங்க. இந்த வாரம் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப் கிளம்பிட்டாரு. சார் பஸ்ஸுக்குள்ளயே எவ்வளோ ஹேப்பியா டாட்டா சொல்றாரு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு பஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பஸ்ல என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருந்தாங்க. அவங்களுமே பார்த்து பாய் சொல்லிட்டு, அப்படியே என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு, இப்ப நானுமே வீட்டுக்கே கிளம்ப போறேன். இந்த மாரி நீங்க சின்ன வயசுல எந்த ட்ரிப்பெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க? அண்ட் உங்க பிள்ளைங்கள நீங்க ட்ரிப் போக அனுபவிப்பீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.